அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சீக்கியர் ஒருவர் ஏற்படுத்திய விபத்து அமெரிக்காவில் பேசுபொருளாகி உள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் செயின்ட் லூயிஸ் கவுண்டி பகுதியில் உள்ள புளோரிடா டர்ன்பைக் சாலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. டர்ன்பைக் சாலையில் ரைட் லேனில் ஒரு மினி ட்ரக் சென்று கொண்டிருக்கிறது. அப்போது லெஃப்ட் லேனில் ஒரு கார் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மினி ட்ரக் திடீரென யூ டர்ன் செய்யப்பட்டுள்ளது. ஆப்போசிட்டில் வந்த கார் மினி ட்ரக்கின் பின்புறத்தில் மோதி உருக்குலைந்தது. அந்த டர்ன்பைக் சாலையை பொறுத்தவரை அங்கு யூ டர்ன் செய்யக்கூடாது. அதுதான் விதி. யூ டர்ன் செய்வது என்பது இல்லீகல். அப்படி இருக்கும்போது மினி ட்ரக்கை ஓட்டி வந்த பஞ்சாபை சேர்ந்த 2 பேர் யூ டர்ன் செய்த போதுதான் இந்த கோர விபத்து நடந்திருக்கிறது. விபத்துக்குள்ளான காரில் டிரைவர் உட்பட 3 பேர் பயணித்திருக்கிறார்கள். 3 பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர். இந்த விபத்து தான் அமெரிக்காவில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த மினி ட்ரக்கை ஓட்டியது இந்திய வம்சாவளியை சேர்ந்த சீக்கியர். அவரது பெயர் ஹர்ஜிந்தர் சிங். இவருக்கு எதிராக அமெரிக்காவில் பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்கிறது என்றால், இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய அந்த ஹர்ஜிந்தர் சிங்கிற்கு சரியாக ஆங்கிலம் கூட பேச தெரியவில்லை. கோர்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூட அவரால் ரிப்ளை செய்ய முடியவில்லை. கோர்ட்டில் அவருக்கு மொழிபெயர்ப்பாளர் தான் தேவைப்பட்டார். ஆங்கிலமே தெரியாத அவருக்கு எப்படி இங்கிலீஷ் ரோட் சைன் தெரியும்? ரோட் சைன் டெஸ்ட் வைக்கப்பட்ட போது கூட 12 கேள்விகளில் வெறும் 2 கேள்விகளுக்கு மட்டும்தான் சரியான பதிலை கொடுத்திருக்கிறார். கலிபோர்னியா அவருக்கு கமர்ஷியல் டிரைவர் லைசன்ஸை கொடுத்து வைத்திருக்கிறது. இவரை அமெரிக்காவை விட்டு வெளியேற்றினால் போதாதா, சிறையில் தள்ள வேண்டும். ஆங்கிலம் தெரியாத இவரை வேலைக்கு வைத்த நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். மற்ற நாடுகளிலிருந்து அமெரிக்கா வரும் சட்டவிரோத குடியேறிகளால் இன்னும் எத்தனை அமெரிக்கர்களின் உயிர் பலியாக வேண்டுமோ தெரியவில்லை என்ற செய்திகள் வெளியாகி வருகிறது. 2 பஞ்சாபிகள் ட்ரக்கை இல்லீகல் டர்ன் செய்ததால் தான் 3 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திய ரோட்களைப் போல நினைத்துக் கொண்டு அவர்கள் ட்ரக்கை ஓட்டிவிட்டார்கள் போல. இந்திய ரோட்களில் டிரைவிங் பழகிவிட்டு வருபவர்கள் வண்டி ஓட்டினால் இப்படித்தான் இருக்கும் என்று அங்கு பலரும் விமர்சிக்க தொடங்கி உள்ளனர். சிலரோ அமெரிக்காவில் ஒரு நாளில் 1000 விபத்துக்கள் நடக்கிறது, அதில் ஒன்றுதான் இது. ட்ரக்கை ஓட்டியவர் இந்தியர் என்பதாலேயே அமெரிக்கர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. அந்த ட்ரக்கை ஓட்டியவர் அமெரிக்காவில் லைசன்ஸ் வாங்கியவர், பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசிப்பவர்தான். இந்த விபத்திற்கு காரணமான அவரைத்தான் குற்றம் சாட்ட வேண்டுமே தவிர இந்தியாவை அல்ல என்று பலரும் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதற்கிடையில் அவர் பற்றிய விசாரணையும் தொடங்கியது. யார் இந்த ஹர்ஜிந்தர் சிங்? அவர் எப்படி அமெரிக்காவுக்குள் வந்தார் என்றெல்லாம் விசாரித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அவர் 2018ஆம் ஆண்டு கலிபோர்னியாவுக்கு இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அப்போதே அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு மீண்டும் திரும்பி போக பயமாக இருக்கிறது என்று சொன்னதன் காரணமாகத்தான் அங்கேயே இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமாக குடியேறிய அந்த ஹர்ஜிந்தர் சிங்கிற்கு கலிபோர்னியா மோட்டார் வாகனத்துறை கமர்ஷியல் டிரைவர் லைசன்ஸை வழங்கியிருக்கிறது. இதை தற்போது ட்ரம்ப் நிர்வாகம் விமர்சிக்க ஆரம்பித்துவிட்டது. இதற்கிடையேதான் கலிபோர்னியா கவர்னருக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. கலிபோர்னியா கவர்னரோ ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போதுதான் அவர் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் என கூறுகிறார். ட்ரம்ப் நிர்வாகத்தினரோ நீங்கள்தான் அவருக்கு லைசன்ஸ் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் என பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்தியர் ஒருவர் பற்றி அமெரிக்காவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. Subscribe to One India and never miss an update.